ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவரை குறித்து அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் எவ்வளமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை போஷிக்கிறார், அவர் எவ்வளமாய் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அதுபோல அவரை போல நாம் எப்படி மாற வேண்டும் என்பதை அவர் வாஞ்சிக்கிறார் என்பதை குறித்தும் நாம் அநேக அவருடைய குறித்து நாம் கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். ஆண்டவரை நாம் பார்க்கும்பொழுது அவர் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று அநேக அவருடைய குணாதிசயங்களை கொண்டு நாம் அவரை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்த்தோம். ஒவ்வொரு காரியங்களும் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அவருடைய குணாதிசயங்களை அவர் வெளிப்படுத்துகிறவராய் நாம் பார்த்தோம். அவர் கிருபை நிறைந்தவராய், நீதி உள்ளவராய், அவர் அன்பு நிறைந்தவராய் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்கிற காரியம் அவர் மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பும் மனதுருக்கமும் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விலையேற பெற்ற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையில மனிதன் மேல ஆண்டவர் அளவிட முடியாத அன்பை வைத்தார். அதே சமயத்துல அவர் மன உருக்கத்தை வைத்தவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நாம் வாசிப்போம். சங்கீதம் 111 3-4 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 111. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த மனதுருக்கத்தை குறித்து கவனிங்க. மனதுருக்கத்தை குறித்து நாம் பார்க்கும்போது the God of compassion என்று நாம் பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் இந்த கம்பேஷன் என்று சொல்லும்போது அதனுடைய லத்தீனுடைய மொழிபெயர்ப்பை பார்த்தோம்னா 2 வார்த்தைகளாக அதை பிரிக்கிறாங்க. சஃபர் வித் அப்படின்னு என்று பிரிக்கிறார். 2 வார்த்தைகளாக அந்த கம்பேஷன் என்கிற ஆங்கில வார்த்தை. அதற்கு காரணம் அதாவது உடன் பாடுபடுதல். அதாவது இந்த மனதுருக்கம் என்பதை குறித்து நாம் சொல்ல வேண்டும் என்றால், அதாவது ஒரு மனிதனுடைய அதை எப்படி வெளிப்படுத்துகிறது என்றால், ஒரு மனிதனுடைய சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து சென்று அந்த மனிதனின் வேதனையோடு கூட நாம் இணைந்து அவரோட பாடுபட்ட அந்த வியாகுலங்களை நீங்கும்படியாய் பிரயாசப்படுகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனதுருக்கம் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, ஒரு இமோஷன் அல்ல. ஒரு மனிதனுடைய சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து சென்று நம்ம அநேக நேரத்தில் ஜெபிக்கும் போது நாம் பார்க்கிறோம். சாதாரணமா நம்ம ஜெபிச்சுட்டு முடிச்சிடும். ஆனா அந்த மனுஷனுக்கு தான் அந்த காரியத்தை குறித்து தான் வேதனை, கஷ்டம், பாரம் அவர்களுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையை அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை அந்த மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் மாத்திரம் தான் தெரியும். ஹல்லேலூயா. எனவே ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் மனதுருக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், வேதனைகளுக்குள்ளாக அவர் கடந்து வந்து அதை நிவர்த்தி செய்கிற ஒரு தேவன் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் வாசிக்கும் பொழுது இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். சங்கீதம் 116:5 வாசிக்கிறோம். சங்கீதம் 116:5. ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவராய் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் மனதுருக்கம் உள்ள ஒரு தேவனாக நம்முடைய வாழ்க்கையில அவர் வெளிப்படுகிறார். அநேக சமயத்துல நாம் நினைக்கிறோம் நம்முடைய பாரங்கள், நம்முடைய வேதனைகள் ஆண்டவருக்கு தெரியுமா, நம்முடைய கஷ்டங்கள் தெரியுமா என்று நாம் யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் நம்முடைய சூழ்நிலைக்குள்ளாக கடந்து வந்து அவர் மற்றவர்கள் நம்மை பார்க்கிறதை போல ஆண்டவர் நம்மை பார்ப்பதில்லை. ஹல்லேலூயா. அவர் மனதுருகி நம்மை எப்படியாகிலும் அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை மாற்ற வேண்டும் என்பதில் அவர் மிகவும் பிரயாசப்படுகிற ஒரு தேவன் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனவே தாவீதுடைய வாழ்க்கையில நாம் பார்த்தோம் என்றால் அநேக சூழ்நிலைகளை அவன் கடந்து வருகிறான் என்று நாம் பார்க்கிறோம். அநேக சூழ்நிலைகளை அவனுடைய வாழ்க்கையில ஆரம்பம் முதல் நம் முடிவரைக்கும் பார்க்கும்போது அநேக இக்கட்டான ஒரு சூழ்நிலைகளும் அநேக பாடுகளின் மத்தியிலும் அநேக சூழ்நிலையை அவன் கடந்து வந்த போது அவர் இப்பனப்பாக எழுதுகிறார். 86வது சங்கீதம் 15 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 86:15. ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஆண்டவர்
வெளிப்படுத்தின காரியங்களை இவனமாக அவர் எழுதுகிறார். அவருடைய சூழ்நிலையில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் எப்படி அவர் இரக்கம் உள்ளவராக இருந்தார், எப்படி அவர் நீதி உள்ளவராக இருந்தார், எப்படி அவர் பொறுமை உள்ளவராக இருந்தார் என்று பார்க்கும்போது இந்த இடத்துல அவர் சொல்கிறார், நீர் மன உருக்கம் உள்ளவராய் இருந்தீர் என்று. ஹல்லேலூயா. அவர் மனதுருக்கத்தோடு அந்த சூழ்நிலைகளை தாவீது பட்ட அநேக பாடுகளின் மத்தியிலே அவனோடு கூட அந்த வியாகுலத்தின் கூட கடந்து சென்று எப்படியாவது அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதில் அவர் மிகவும் பிரயாசப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதை அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனாலதான் இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டை இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக சூழ்நிலையில நம் ஆண்டவருடைய தொடுதலை நாம் காண முடியும். ஹல்லேலூயா. அவர் எப்படியாக என்றால் நம்முடைய சூழ்நிலைக்குள்ளாக அவர் கடந்து வருகிறார். அதாவது ஒருவேளை ஒரு சில நேரத்தில் ஒரு மரணம் சம்பவிக்கும் அல்லது ஒரு காரியங்கள் நம்ம எதிர்பாராத காரியங்கள் சம்பவிக்கும் போது அது மனிதர்கள் சாதாரணமாக ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆறுதல் சொல்லி விட்டுடுவாங்க. ஜெபிக்க வேண்டும் என்றால் ஒரு ஜெபத்தை சொல்லி விட்டுடுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அந்த சூழ்நிலைக்குள்ளாக நம்மை கடந்து வந்து அவர் பாரப்பட்டு அந்த வியாகுலத்திலிருந்து நம்மை விடுவிக்க அவர் மனதுருக்கம் உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய கஷ்டம் தெரியல, ஒருவேளை விசா காரியங்கள், ஸ்பான்சர் காரியங்கள் அல்லது வியாதியா இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம். ஒருவேளை வியாதி வந்தவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும், மற்றவங்களுக்கு அதை குறித்து கண்டிப்பா தெரியாது. அந்த கஷ்டம், அந்த வேதனை, இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்தோம், இந்த சூழ்நிலையில இப்படி ஆகி போயிட்டு என்று சொல்லி மிகவும் ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக மன சோர்வுகள், அநேகர் தற்கொலை செய்து கொள்கிற ஒரு சூழ்நிலை கூட காணப்படும். அந்த சூழ்நிலையை அவர்களால் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக கடந்து வந்து நம்மை மீட்கிற ஒரு மனதுருக்கம் உள்ள ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனவே இந்த வேளையில நம்ம அந்த மனதுருக்கத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு, அதாவது ஒரு ஊழியத்திற்கு மிகவும் ஒரு அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. நம்முடைய குணாதிசயங்களில மிகவும் நம் அன்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் உபதேசிக்கிறார். அதே போல இந்த மனதுருக்கம் ஒரு ஊழியத்தில் மிக மிக ஒரு அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தர் ஜெபத்தோடு வரும்பொழுது அவருடைய சூழ்நிலை தெரியாம ஏதோ ஒன்று ஜெபிச்சுட்டு அனுப்புறதில்லை. அவருடைய சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து சென்று அவர்களுக்காக நாம் பாரப்படுகிற பொழுது அங்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. மனதுருகி நாம் ஜெபிக்கிற வேளையில அவர்களோடு கூட நாம் இடைப்பட்டு அவருடைய பாரத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிற வேளையில ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை அந்த ஊழியங்களிலே செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனவே நாம் இந்த குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வாழ்ந்த நாட்களிலே அவர் எவ்வளவாக அநேகரை மனதுருகி அந்த ஊழியத்திலே அவர் வெளிப்படுத்தினார் என்பதை குறித்து இந்த நாளிலே ஒரு 4 காரியங்களை நாம் சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவதாக வாசிப்போம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 29 34 வசனம் வரை. மத்தேயு 20 29 34. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தமிழத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையிழந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நாம் வாசிக்கிற வேளையில நாம் மிக வேகமா வாசிக்கிறோம். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலைக்குள்ளாக அவர் கடந்து சென்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் கண்களை தொட்டு அவர் சுகமாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆனாலும் அந்த தேவன் இந்த சூழ்நிலையில நாம் பார்க்கிறோம், அந்த மனிதனுடைய சூழ்நிலைக்குள்ளாக கடந்து சென்று அவர் மனதுருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது ஒரு குருடனுடைய வேதனையை அவர் அறிந்தவராய் இந்த இடத்துல அவரை குணமாக்கினார். ஹல்லேலூயா. இது ஒரு அற்புதத்தை செய்வதாக அல்ல. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அவர் மனதுருகி கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் அவர் மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இந்த குருடர்களை குறித்து நாம் பார்க்கும்போது, அந்த குருடர்கள் தங்களை குறித்தோ மற்றவர்களை குறித்தோ அவர்கள் அறியாத ஒரு சூழ்நிலை, அவர்கள் வரி அழகே அவர்கள் உட்கார்ந்திருந்த ஒரு சூழ்நிலை, அதாவது உலகத்தை குறித்து ஒன்றுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு யாரையும் பார்க்க முடியாது, அவர்களையே அவர்கள் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. எந்த ஒரு காரியத்தையும், அதாவது ஒரு அற்புதத்தை கண்ணால கண்டாதான், சிலர் பார்த்தீங்கன்னா கண்ணால கண்ட பிறகுதான் என்ன பண்ணாங்க,
அதை நம்புவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த மனுஷர்களுக்கு ஏற்படவில்லை. அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்கன்னா, வழி அருகே அவர்கள் அமர்ந்திருந்த ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் இந்த இடத்துல மற்றொரு சத்தியத்தை கூட நாம் அறிந்து கொள்ள முடியும். அதாவது இந்த இடத்துல 30வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்த இரண்டு குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த இரண்டு குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர்கள் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த வசனத்தை, அதே வசனத்தை வாசிப்போம். அடுத்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று அவர்கள் கூப்பிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், நாம் ஒரு நாளைக்கு நாம் எடுத்துக்கொண்டால் அநேக காரியங்களை நம்முடைய காதுகளை நாம் கேட்கிறோம். நாம் எப்படிப்பட்ட விசுவாச காரியங்களை நாம் கேட்கிறோம் என்பது மிக மிக அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம நியூஸ் பேப்பரை பார்க்கிறோம், டிவியை பார்க்கிறோம், ஆபீஸ்க்கு போறோம், வருகிறோம், அநேகரோட பேசுகிறோம், அநேகரோட ஐக்கியம் வைத்துக் கொள்கிறோம். ஆனால் நாம் கேட்கிற காரியங்கள் எப்படிப்பட்ட காரியங்களாய் காணப்படுகிறது? இந்த இரண்டு குருடர்களும் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த வழியா பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் பேசிக்கொண்டு போயிருப்பாங்க. அநேக காரியங்கள், பல விஷயங்கள். ஆனா இவங்க எப்படிப்பட்ட காரியங்கள் கேட்டது என்றால், ஆண்டவரை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு வருகிறார் என்று கேள்விப்படுவது மாத்திரமல்ல, இயேசு செய்த எல்லா அற்புதங்களையும் அவர்கள் ஒருவேளை பேசிக்கொண்டு போகிறதை அவர்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இல்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டை அவர்களுக்கு கிடைத்திருக்காது என்று நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல அவங்க சாதாரணமா அந்த வார்த்தையை சொல்லி அவர்கள் கூப்பிடவில்லை. தாவீதின் குமாரனே என்று அழைக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே தாவீதின் குமாரனே என்று அழைக்கிறார்கள். அப்படி தாவீதின் குமாரனே என்று அழைக்கப்படும்போது நாம் பார்க்கிறோம், தாவீதின் வம்சத்திலே கிறிஸ்து வருவார் என்பதை அந்த குருடர்கள் அறிந்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனையோ கண் தெரிந்த எத்தனையோ பேர் ஆண்டவருக்கு முன்பாக அவர் அற்புதம் செய்கிறதை கண்கூடாக கண்டவர்கள் கூட அவர்களை விசுவாசிக்கவில்லை. கண்கூடாய் கண்டவர்கள் கூட அவர்களை விசுவாசிக்காத சூழ்நிலையில கண் தெரியாத இந்த குருடர்கள் அமர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற வழி அருகே பேசிக்கொண்டு போகிற காரியங்களை கேள்விப்பட்டவர்கள் விசுவாச காரியங்களை அவர்கள் கேள்விப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் மேசியா என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இங்கேதான் சொல்றார், ஆண்டவரே தாவீதின் குமாரனே என்று அழைக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாம் வேதத்தில் வாசிக்கிற அநேக இடங்களில அவரை பல விதங்களில், கடந்த செய்தியில கூட நாம் பார்த்தோம், அவரை பல விதங்களில அவரை பார்க்கிறார்கள் என்று. ஒரு மேய்ப்பராக பார்க்கிறவர்களுக்கு அவர் மேய்ப்பராக இருக்கிறார். அதுபோல ஒவ்வொரு காரியங்களையும் நாம் கடந்த செய்திகளிலே நாம் பார்த்தோம். ஒரு சில ஜனங்கள் எப்படியாக அவரை பார்க்கிறார்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 54, 55 வாசிப்போம். மத்தேயு 13. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த ஜனங்களுக்கு எப்படியாக ஆண்டவர் தெரிந்தார் என்றால், இவர் தச்சனுடைய குமாரன் தானே, இவருக்கு எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? அப்ப அவருடைய காரியத்தில் அவர்கள் எப்படி தெரிந்தார்கள்? ஒரு கார்பெண்டருடைய சன் மாதிரி தான். ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், 58வது வசனங்கள் வாசிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அங்க அற்புதங்கள் நடைபெறவில்லை. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் பார்க்கிறோம், இந்த குருடர்களாய் காணப்பட்டாலும் ஆண்டவரை அந்த வழி அருகே வருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் எப்படி பார்த்தார்கள் என்றால், தாவீதின் குமாரனே என்று. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்களில இதை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. இதை குறித்து சொல்லும் பொழுது கூட அநேக இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. எஸ்ஐயா, எரேமியா, அநேக வசனங்கள் இருக்கிறது. தாவீதின் வம்சத்திலே கிறிஸ்து வருவார், அவர் நம்மை ரட்சிப்பார், நம் கண்களை திறப்பார், மடவர்களை நடக்க செய்வார் என்கிற அநேக தீர்க்க தரிசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். எனவே இந்த காரியத்தை இந்த குருடர்கள் அறிந்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தை சாதாரண ஒரு வார்த்தையாக அல்ல, தாவீதின் குமாரனே என்று அவர்கள் இருதயத்திலிருந்து அவர்கள் அறிக்கை செய்தார்கள் என்று பார்த்தோம். அந்த இடத்துல அநேகர் அவர்களை அதட்டுகிறார்கள். அவரை குறித்து அறியாதவர்கள் என்ன பண்றாங்க?
ஏன்னா நீ ஏதோ கத்தரைன்னு சொல்லி அவர்களை அதட்டுகிறார். ஆனாலும் அவர் என்ன பண்றாங்க, இன்னும் அதிகமாய் தாவீதின் குமாரன் எனக்கு இறக்கும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், அவர்கள் அதாவது இருதயத்துல விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்தார்கள். ஹல்லேலூயா. நம்ம ரோமர் 10:17 நாம் வாசிக்கிறோம். அதாவது ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும். ஹல்லேலூயா. என்ன கேட்கிறோம் அது தேவனுடைய வசனத்தினால, கேள்வினாலே வருது. அவங்க அந்த கண் தெரியாதவங்க என்ன பண்ணாங்கன்னா கேட்டார்கள். யாரை குறித்து? ஆண்டவரை குறித்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டார்கள். எனவே அவர்களுக்குள்ள என்ன வந்தது? விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசத்தினாலே அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். நாம் பார்க்கிறோம் ரோமர் 10:10 நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஹல்லேலூயா. எனவே இருதயத்திலே விசுவாசித்து அவர்கள் வாயினாலே அறிக்கை பண்ணதுனாலே அவர்கள் ரட்சிப்பை அங்கு பெற்றுக்கொண்டார்கள். ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இவர்கள் குருடர்களாய் காணப்பட்டாலும் அவர்களுக்குள்ளே இருந்த விசுவாசம் இந்த இடத்துல பார்க்கிறோம் ஒரு அற்புதத்தை கொண்டு வந்து. அது மாத்திரமல்ல, அதை ஆண்டவர் கண்டார், அவருடைய விசுவாசத்தை கண்டார், அவருடைய சூழ்நிலைக்குள்ளாக அவர் கடந்து சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு குருடனுடைய கஷ்டம் வந்து நம்ம சாதாரணமா சொல்லிடலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டே இருந்தா ஏதாவது பண்ண முடியுமா? அல்லது ஒரு இருடான ஒரு நூலில் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு 5 நிமிஷம் கரண்ட் ஆஃப் ஆனாலே என்ன பண்றோம், அதுக்குள்ள கேண்டல் அது ஏதாவது ஒண்ணு பண்றோம். ஏன்னா கொஞ்ச நேரம் கூட நம்மளால, ஆனால் வாழ்க்கை பூரா அப்படியே வாழ்கிற ஒரு சூழ்நிலை. அந்த அப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்து ஆண்டவர் அதற்குள்ளாக கடந்து சென்று அவர் மனதுருகி அதிலிருந்து அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்பதில் அவர் மிகவும் பிரயாசப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனவே இந்த குருடருடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். அது எப்படியாக முடிந்தது என்றால் ஆண்டவர் மனதுருகி அவர்களை தொட்டு அவர்களை சுகமாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக 2வது சம்பவத்தை நாம் பார்ப்போம். மார்க் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40-42 வாசிப்போம். மார்க் 1ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. 2வது சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது இந்த குருடர்களை ஆண்டவர் மனதுருகி அவர்களை தொட்டு அவர்களை சுகமாக்கினார் என்று நாம் பார்த்தோம். 2வது காரியம், ஒரு குஷ்டரோகிய வாழ்க்கையில ஆண்டவருடைய மனதுருக்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த குஷ்டரோகியை குறித்து நாம் பார்க்கும்போது அவன் முன்பாக வந்து முழங்கால் படிட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று ஆண்டவரிடத்துல அவன் வேண்டிக் கொள்கிறான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு அற்புதத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த காரியம் ஆண்டவர் மனதுருகி அவர் கையை நீட்டி அவனை தொட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கும்போது அந்த நாட்களிலே இந்த குஷ்டரோக வியாதியை குறித்து நாம் பார்க்கும்போது அது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பாவம் நிறைந்த ஒரு வியாதியாய் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு தீட்டாக ஒரு காணப்பட்ட ஒரு சூழ்நிலை. இதை குறித்து நாம் வாசிக்க வேண்டும். லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 44 46 வரை வாசிக்கும். லேவியராகமம் 13:44-46 வரை வாசிக்கும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அந்த நாட்களிலே அது தீட்டாக கருதப்படுது. இந்த நாட்களில வெகு சீக்கிரத்தில் ஆரம்பத்தில் பார்த்து அந்த வியாதியை குணப்படுத்துகிறார்கள், வித்தியாசமே தெரியாத மாதிரி போய்விடுகிறது. ஆனால் அந்த நாட்களில நாம் பார்க்கிறோம் அது மிகவும் ஒரு தீட்டான ஒரு காரியமாய் அவன் பாளையத்திற்கு புறம்பாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்று நாம் பார்க்கிறோம். அவனுடைய வேதனைகளை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், ஒரு வியாகுலங்களை நாம் பார்க்கிறோம். நம்ம அதை சாதாரணமாக நம்ம நினைச்சிடுறோம். ஒரு ஊர்ல இருந்து வெளியில ஒரு புறம்பான சூழ்நிலையில அவனுக்கு அந்த தனிமை ஒரு பக்கம். அதாவது வியாதிப்பட்டவங்களுக்கு பொதுவாக நம்ம பார்த்தோம்னா
தனிமை, அதாவது அவங்களை கேர் எடுக்கும்போது அந்த வியாதி கூட சில வேலைகளை மற்றவங்களுக்கு தெரியாது. ஒரு குடும்பத்தோடு இருந்து அந்த வியாதி பட்டிருக்கும் போது ஒரு ஆறுதல் நமக்கு கிடைக்கும். ஆனால் தனிமையா இருக்கும்போது, நம்ம பேச்சுலரா இருக்கும்போது சில நேரத்தில் பார்க்கலாம் அந்த சிக்னஸ் வரும்போது மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனா இந்த இடத்துல பார்க்கிறோம், ஒரு வியாதி வந்த பிறகு அதுக்கு ஆதரவாவோ அதற்கு யாருமே சொல்லாதபடி அது ஒரு தீட்டாக கருதப்பட்டு வெளியில, ஊருக்கு வெளியில அவர்கள் தள்ளப்பட்டு அவர்கள் நொறுக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது ஒரு பக்கம் அவருடைய சரீரத்தின் வேதனை, இன்னொரு பக்கம் மன ரீதியாக ஒரு வியாகுலம். இப்படிப்பட்ட ஒரு குஷ்டரோகியை ஆண்டவர் மனதுருகி அவர் தொட்டு அவர் சுகமாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சூழ்நிலையை அவர் அறிந்தவராய் காணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அவனுக்கு பட்ட வேதனைகள், அவனுக்கு பட்ட மன வேதனை, அவனுக்கு சரீர பிரகாரமா இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் அறிந்தவராய் அவர் மனதுருகி அவர் கைகளினாலே அதை தொட்டார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் பார்க்கிறோம், தீட்டு தீட்டு என்று யாருமே அதை என்ன பண்ணக்கூடாது, அவங்க வரும்போது ஒதுங்கி போயிடுவாங்க, எல்லாரும் யாரும் தொடக்கூடாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்டு வாழ்ந்திருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் கைகளினாலே தொட்டு அவர் சுகமாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில சில வேளையில மனிதனுடைய காரியங்கள் பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு வியாதி வந்தா இது இதனாலதான் வந்தது. அவர் அநேகர் உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா, ஒருவேளை HIV எய்ட்ஸ் ஒரு மனுஷனுக்கு வருதுன்னு வச்சுங்களேன். ஆனா சமுதாயம் பார்க்கிற பார்வை வித்தியாசமா பார்க்கும். கண்டிப்பா மனுஷன் என்ன சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட இவன் என்ன பண்ணணும், இவனுக்கு எய்ட்ஸ் நோய் வந்துச்சு, அவனுக்கு எப்படி வந்ததுன்னு தெரியாது, அவன் ஊசி மூலமா வந்ததா இல்ல வேற ஏதாவது மூலமா வந்தது தெரியாது. ஆனா மனிதர்கள் ஜனங்கள் பார்க்கிற பார்வை வந்து இவனுக்கு எய்ட்ஸ். அதே போல குஷ்டரோகம் மற்ற எல்லா காரியத்திலும் மனிதன் பார்க்கிற பார்வை வித்தியாசமாய் காணப்படும். அதே ஒரு எய்ட்ஸ் பேஷண்டா இருக்கட்டும், ஆண்டவர் பார்க்கிற பார்வை வித்தியாசமா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை எப்படியாவது அவர் மனதுருகி அந்த வியாதியில் இருந்து அவன் விடுபட வேண்டும். இவனுக்காக நான் ரத்தத்தையே அவர் சிந்தினார். ஹல்லேலூயா. இவனுக்காக தன் ஜீவனையே கொடுத்தார். அவர் அன்பு நிறைந்தவரும் அவர் மனதுருக்கம் நிறைந்தவராக. அவருடைய ஊழியத்தை பார்த்தா லவ் அண்ட் கம்பேஷன். ஹல்லேலூயா. அந்த இரண்டுமே அவர் வெளிப்படுத்துகிறவராய், எப்போதும் அதை வெளிப்படுத்துகிறவராய் நாம் பார்த்தோம். அதுதான் நம்முடைய ஆண்டவருக்கு கிடைத்த, நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. எந்த ஒரு மதத்திலும் இப்படிப்பட்ட ஒரு அன்பான ஒரு தேவனை நம்ம பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. அவர் அன்பு நிறைந்தவர் மாத்திரமல்ல, அவர் மனதுருக்கம் உள்ளவராய் நம்முடைய சூழ்நிலைக்குள்ளாக கடந்து வந்து நம்மை விடுவிக்கிறவராய் என்று நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல அந்த குஷ்டரோகிய வாழ்க்கையை, அந்த சூழ்நிலையை அவர் மாற்றுகிறார். அவன் பட்ட வேதனைகள், அவனுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அநேகர் நம்முடைய ஊழியத்துல கூட பார்க்கிறோம், ஒரு சிலர் ஊழியக்காரங்களை காலில் மிகவும் ஒரு கேன்சர் அல்லது மிகவும் அருவருக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலையில கூட மிகவும் அவர்கள் அந்த ஆயிலை கொண்டு கைகளை தொட்டு அவர்கள் ஜெபிக்கிறத நான் பார்க்கிறோம். பெரிய பெரிய ஊழியக்காரர் அவர்களுக்கு உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம்னா, DJ சேனகர் அவர் சொன்ன சாட்சியை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் இறந்த போடும்போது மிகவும் வியாகுலப்பட்டு அவர்கள் ஹாஸ்பிட்டலில் கதறி கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. பிறகு அவர் இடத்துல போய் அநேகர் பேட்டி காணும்போது அநேகர் கேட்டபோது எப்படிப்பட்ட காரியங்கள் எப்படி நடந்தது என்று கேட்டபோது அவர் சொன்ன காரியம், நான் அந்த சூழ்நிலைக்குள்ளாக நான் கடந்து சென்றேன். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன், இந்த சூழ்நிலைக்குள்ளாக நான் கடந்து செல்ல வேண்டும். ஒருத்தர் வேதனையோட இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனையோட இருக்கிற, ஒரு பிள்ளை பிரச்சனையோட இருக்குது அல்லது வியாதியோட இருக்குது என்றால் அந்த சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து சென்று, நாம் அந்த சூழ்நிலை இருந்தா, நம்முடைய பிள்ளை அப்படி இருந்தா, நம்முடைய கஷ்டங்கள் அப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து செல்கிற ஒரு சூழ்நிலை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. அந்த மன துருக்கத்தை தருகிறவர் ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. அப்படி நாம் மன துருக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்வார். சும்மா வந்து ஒரு வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிச்சுட்டு போறதில்லை, அவர்களுக்கு ஆறுதலா 2 வார்த்தை சொல்றதில்ல. அந்த சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து சென்று அவருடைய வேதனைக்கு ஹல்லேலூயா அந்த பாரத்தை ஆண்டவர் எப்படி, ஆண்டவர் ஒரே நிமிடத்துல அவரால் குணப்படுத்த முடியும். இந்த குஷ்டரோகிய தூரத்திலிருந்து நீ குணமாகுன்னு சொன்னா நிச்சயமா குணமாகும். ஏனென்றால் அவரால் எல்லாம் குணம். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் இல்லைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைக்குள்ளாக நமக்கு வந்து நமக்கு என்ன வேதனை இருக்குது, நமக்கு என்ன கஷ்டம் இருக்குதுன்னு அதை அவர் ஷேர் பண்ணி அதோடு கூட வந்து நம்மை அதை விடுவிக்கிறவார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இந்த குஷ்டரோகியினுடைய வேதனையை, கஷ்டங்களை அவர் அறிந்தவராய், அவர் ஒதுக்கப்பட்டவனாய், தனிமைப்படுத்தப்பட்டவனாய், அவர் மிகவும் வியாகுலப்பட்டவனாய் காணப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையை
ஆண்டவர் மாத்தினாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு காரணம் அவர் மனதுருகி அவரை தொட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்கள் இந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் போது அவர் மனதுருகி தொட்டார், அற்புதத்தை செய்தார். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்க்கும்போது அது வெளியேற பெற்ற காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலையில அவர் வந்து நமக்கு எல்லாவற்றிலும் அவர் விடுதலை செய்கிறவரா என்று இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இன்னொரு சம்பவத்தை கூட நாம் பார்ப்போம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 12-15 வசனங்களை வாசிப்போம். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அநேகருக்கு அறிந்த ஒரு சம்பவம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அந்த தாயாருடைய வியாகுலத்தை ஆண்டவர் அறிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி அந்த அற்புதத்தை அங்கே செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் அந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அதாவது நம்ம இதே சொன்ன ஒரே ஒரு உதாரணம் தான், டிஜே சொன்னது போல அதே ஒரு சூழ்நிலை தான். அதுதான் ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதமாய் அந்த இடத்துல செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் இறந்து போன, ஒரு மகன் இறந்து போன, அதாவது அவளுக்கு யாருமே ஆதரவு கிடையாது, ஒரே ஒரு பையன், விதவை. அந்த பையனும் வந்து இப்ப இறந்து போன பிறகு அந்த பெண்ணுடைய சூழ்நிலை எப்படியாக இருக்கும்? யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த சூழ்நிலையை ஆண்டவர் அறிந்தார். ஹல்லேலூயா. வெறும் அற்புதமா செய்யல, அந்த இடத்துல அவர் மனதுருகி அந்த தாயாரின் வியாகுலங்களை ஆண்டவர் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை எனக்கு வர கஷ்டம் எனக்கு ஒருவேளை ஆண்டவருக்கு தெரியாது, இப்படிப்பட்ட சூழ்நிலையை ஆண்டவர் மேற்கொள்ள எனக்கு மற்றவர்கள் வந்து வெறும் வார்த்தையால சொல்ல ஆண்டவருக்கு எங்க தெரியுது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இந்த இடத்துல பார்க்கிறோம், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் அதன் ஊடாக வந்து நம்மை விடுவிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல சங்கீதம் 68:5 வாசிக்கிறோம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த விதவையினுடைய கஷ்டத்தை ஆண்டவர் அறிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த விதவையினுடைய அந்த தாயாரினுடைய வியாகுலத்தை ஆண்டவர், இந்த ஒரு பிள்ளை வந்து இறந்தா எவ்வளவு கஷ்டப்படும்ன்றத அந்த தாயாருக்கு மாத்திரம் தான் தெரியும். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளையை குறித்து அந்த தாயாருக்கு மாத்திரம் தான் சொல்ல முடியும், வேற யாராலையும் அதை புரிஞ்சிக்கவே முடியாது. எனவே அந்த இடத்துக்கு ஆண்டவர் இறங்கி வந்து அந்த தாயாரின் வியாகுலத்தை அவர் விடுவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த 15 வசனத்துல அவனை அவன் தாயினிடத்திலே ஒப்புவித்தார். ஹல்லேலூயா. அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் மனதுருகி அவர்களை தொட்டு அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்து மறுபடியுமாய் திரும்பி கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். கடைசியாக ஒரு 4வது காரியத்தை மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36-38 வாசம். மத்தேயு 9. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், அந்த குருடர்களை ஆண்டவர் மனதுருகி தொட்டு சுகமாக்கினார். பிறகு இந்த குஷ்டரோகியை அவர் தொட்டு சுகமாக்கினார் என்று, அடுத்தபடியாக இந்த மரித்த அந்த பிள்ளையை அவர் உயிர்ப்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 4வது காரியம், திரளான ஜனங்களை கண்டு அவர் மனதுருகினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. திரளான ஜனங்களை, நமக்கெல்லாம் ஏதாவது ஒரு டிவிலையோ இல்லை மற்றதுலையோ அநேக ஜனங்க ஆடி பாடி போறதை பார்த்தா நல்லா ஆடுறோம், அப்படிதான் நம்ம பார்ப்போம். அப்படிதானே? நம்ம வேற விதத்துல அதை பார்ப்போம். நல்ல ஜனங்க ஆடி பாடி போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு ஜனங்களை பார்க்கிற விதம் வித்தியாசமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இவர்கள் எந்த வழியாய் சென்று கொண்டிருக்கிறார்கள், ஒரு அழிவின் பாதையில அவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மேலே அவர் மனதுருகினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஆத்தும பாரத்தோடு அவர்களை பார்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஜனத்திற்காக அவர் தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. அந்த காரியம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும்.
அப்படி ஒவ்வொரு ஆண்டவருடைய பணியை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு மனதுருக்கத்தை தேவன் தர வேண்டும். ஹல்லேலூயா. அவர் தந்திருக்கிறார். அவர் நம்ம வேதத்துல வாசிக்கிற எபிரேயர்ல அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இன்றும் அநேக ஜனங்களை பார்த்து இப்படியாக அவர் மனதுருகி கொண்டிருக்கிறார். காரணம், இவர்கள் அழிந்து கொண்டு போகிற சூழ்நிலையை கண்டு. அறுப்புகளோ வாசிப்போம் தொடர்ந்து. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ. அதனால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில வந்திருக்கிற அனைவரும் நம் ஜனங்களை, இந்த நம்மை சுற்றி நம்ம ஒரு சிறு கூட்டமாக தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா நம்மை சுற்றி அநேக ஜனங்க பல வழிகளிலே அவர்கள் அழிந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட கூட்டங்களுக்காக நாம் பணியாற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட மனதிற்கும் ஆண்டவருக்கு இருந்த அதே மனதிற்கும் நமக்கு காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வியாதியஸ்தரை பார்க்கும்போது அதே மனதிற்கத்தோடு நாம் பார்க்கிறோம். அருவருப்பாக காணப்பட்டாலும் அதுல விசுவாசத்தோடு நாம் தொடுகிற வேளையில தேவன் நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை செய்வார் என்று விசுவாசத்தோடு அது மேல கைகளை வைக்கிறது நம்ம அநேக அற்புதங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். அதற்கு காரணம் அந்த மனது இருக்குங்க. அந்த மனிதன் அந்த இடத்துல கை வச்சா எப்படி இருக்குமோ அதே போல நாம அந்த இடத்துல கை வைத்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும். அநேகர் ஒதுங்கி போறதை நாம் பார்க்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஊழியத்தை நமக்கு கொடுக்கலைங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஊழியத்தை நமக்கு கொடுக்கல. அவரை போல நம் மனதுருகி நாம் ஜெபிக்கிறவர்களாய், அற்புதத்தை செய்கிறவர்களாய், அநேக காரியங்களை நாம் செய்யும்படியாக ஆண்டவர் நம்ம நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட சிதறடிக்கிற, தொய்ந்து போயிருக்கிற ஒரு ஆத்துமாக்களுக்கு நமக்கு பாரம் வரும்படியாய், நம் மனதுருகி அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நாம் இது முடிந்த பிறகு உபவாச ஜெபத்திற்கு நேராக நாம் கடந்து செல்ல வேண்டும். எனவே இந்த வேளையில தேவன் மகிமையாய் அநேகரை தொடும்படியாக ஒரு மனதுருக்கத்தோடு இந்த வேளையில நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஒவ்வொரு ஆண்டோடைய சமூகத்திற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இதுவரை நாம் ஜெபித்த ஜெபம் ஒருவேளை வித்தியாசமா இருக்கலாம். இதுவரை நம்ம வியாதிஸ்தரை பார்த்த விதம் ஒருவேளை வித்தியாசமா இருக்கலாம். இதுவரை கஷ்டத்தோடு இருக்கிறவர்களை பார்த்த விதம் ஒருவேளை வித்தியாசமா இருக்கலாம். ஒருவேளை ஆத்துமாக்களை பார்த்த விதம் ஒருவேளை வித்தியாசமா இருக்கலாம். ஆனா இன்று முதல் ஆண்டவரே, உம்மை போல நான் மனதுருகி ஆண்டவரே அப்பா மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படியாய், ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும்படியாய் ஆண்டவரே, அநேகரை விடுவிக்கும்படியாய் ஆண்டவரே, வல்லமையாய் உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க என்று சொல்லி எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அழைத்தது ஹல்லேலூயா வெறும் உட்கார்ந்து போறதுக்காக அல்ல, வெறும் வார்த்தைகளை கேட்டு போறதுக்காக அல்ல, வெறும் ஹல்லேலூயா அவருடைய காரியங்களை செய்யாம நம்முடைய சுய காரியங்களை செய்வதற்காக அல்ல. இந்த நாட்களில் அவரை வெளிப்படுத்துவதற்கு காரணம் அவரை போல சபைகள் உருவாகும்படியாய், அவரை போல அற்புதங்களை செய்யும்படியாய், அவரை போல மனதுருகி ஒவ்வொரு ஆத்துமாக்களை சந்திக்கும்படியாய், அவரை போல அழிந்து போகிற ஆத்துமாக்களை சந்தித்து இந்த திரளான ஜனங்களை அவருடைய சமூகத்திற்கு நேராய், அவருடைய ராஜ்யத்திற்கு நேராய் கொண்டு வரும்படியாய் உங்களை என்னையும் இந்த இடத்துல அவர் வைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் நம்ம அவரை நோக்கி கேட்போமா? ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உங்களுடைய பலத்தினால எங்களை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் வல்லமையாய் ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டவரே, அநேகரை விடுவிக்கிறவர்களாய், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கிறவர்களாய், முடவர்களை நடக்க செய்கிறவர்களாய், ஆமாண்டவரே குருடர்களை பார்வையடைய செய்கிறவர்களாய், ஆமாண்டவரே அப்பா அற்புதங்களை செய்கிறவர்களாய், வல்லமையாய் உம்முடைய காரியங்களை செய்யும்படியான மனதுருக்கத்தை ஒவ்வொரு மேல ஊற்றுவீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமாண்டவரே வியாதியஸ்தரை பார்க்கும்போது நீர் பார்த்ததை போல நாங்கள் பார்க்கும்படியாக எவ்வளவு ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உள்ளத்துல நீங்க பேசுங்க ஆண்டவரே. அந்த பிரச்சனையோடு ஆண்டவரே வெறும் வார்த்தைகளால் அல்ல, இருதயத்திலிருந்து ஒவ்வொருவரும் ஆண்டவரே செயல்பட ஒரு ஊழியத்தை ஆண்டவரை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒவ்வொருடைய திருக்கரத்தில் தகப்பனே அப்பா அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, நாம் தகப்பனே இந்த நாளில் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வல்லமையாய் பயன்படுத்துவீராக ராஜா. விசேஷித்த வண்ணமாக நீர் செயல்படுத்துவீராக ராஜா. வேலை ஸ்தலங்களில் ஒரு வித்தியாசம் காணப்படட்டும், மற்றவர்களை பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் காணப்படட்டும் ராஜா. ஹல்லேலூயா. எங்கள் பார்வைகள், எங்கள் செயல்கள், எங்கள் ஜெபம் ஆண்டவரே ஒரு வித்தியாசம் காணப்படட்டும். ஒரு ஜீவனுள்ள தேவனே, ஒரு அற்புதம் செய்கிற தேவனே, ஒரு வல்லமையுள்ள தேவனே, எங்களுக்காக இறங்கினவரே, எங்கள் மேல் அன்பு காட்டுகிற
பெற்றுக்கொள்வீராக ராஜா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.